2026 is already decided. Now the question is what you are going to do in 2026. நீ 2026ல என்ன பண்ண போறன்றதான் கேள்வி. வழக்கமாக ஒரு புது வருஷம் வருது அப்படின்னா நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுப்போம். லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், நான் வந்து பணக்காரன் ஆகணும், ஒரு புதுசாக ஒரு பைக் வாங்கணும், கார் வாங்கணும், ஒரு புது வேலைக்கு ஜாயின் பண்ணணும், ஒரு ஜிம்முக்கு போகணும், கல்யாணம் பண்ணணும், ஒரு பொண்ணை லவ் பண்ணணும், இந்த மாதிரியான நிறைய கோல்ஸ் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை குழி தோண்டி புதைச்சிருங்க. how to manifest your goals and how to pursue that goals அப்படின்றத பற்றின ஒரு 7 steps இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் வெல்கம் டு நார்காட்டிக் ரீடர். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிளாரிட்டி. அதாவது 2026 எண்டில் நீங்கள் என்னவா இருக்க போகிறீங்கன்றதை இப்போவே சூஸ் பண்ணுங்கள். அதாவது எனக்கு ஹெல்த் முக்கியமா, கரியர் முக்கியமா, எனக்கு வந்து பணம் முக்கியமா, இல்லை மன அமைதி முக்கியமா அப்படின்றத ஃபஸ்ட்டு கிளாரிட்டியாக வாட் யூ ஆர் கோயிங் டு பி எண்ட் இன் 2026 உன்னோட எண்டில் நீ என்ன இருக்க போகிற அப்படின்றத டிசைட் பண்ணணும். ஓகேவா? யூ டோன்ட் மேனிஃபெஸ்ட் இட், யூ டிசைட் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் பிலீஃப். நான் இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஸ்கில் கிடச்சிருச்சு அப்படின்னா, இந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சு அப்படின்னா அப்படின்ற இந்த டைலமோலேருந்து ஃபஸ்ட்டு வெளில வாடுங்க. ரிமூவ் த வேர்டு இஃப் அண்ட் ரீப்ளேஸ் இட் பை வென். எப்போ அந்த வேலையில் ஜாயின் பண்ண போகிறேன், நான் எப்போ அந்த பிஸ்னஸை கற்றுக்க போகிறேன், நான் எப்போ அந்த ஸ்கில்லை கற்றுக்க போகிறேன் அப்படின்றது இருக்கணும். அண்ட் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 3 விஷயம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒன், மாஸ்டர் யுவர் தாட்ஸ். நீங்கள் நினைக்கிறது நடக்கணும், அதுக்கான ஒர்க்கை பண்ணணும். செகண்ட் ஒன், வாட்ச் யுவர் லாங்குவேஜ். உங்களுக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்க அண்ட் மற்றவங்கள்ட்ட என்ன பேசுகிறீங்கன்றதை பாருங்கள். அண்ட் தேர்ட் ஒன், விஷுவலைசேஷன். அதாவது நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க அப்படின்னா அதை டாப் டு பாட்டம் நடந்திருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வீடியோ நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இது எப்படி இருக்க போகணும்னு எனக்கு தெரியும். ஸோ தட் இஸ் விஷுவலைசேஷன். அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதோட ஸ்டார்டிங் எப்படி இருக்கணும், எண்டிங் எப்படி இருக்குன்றது வரைக்கும் நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கணும். தட்ஸ் இட். தேர்ட் ஸ்டெப், பிஹேவியர். உன் பிஹேவியரை மாற்றலை அப்படின்னா 2026 ஒன்றும் புதுசாக மாற போகிறது கிடையாது. 25 என்ன செருப்படி வாங்கினியோ அதே தான் 26 வாங்கும். சரியா? நான் வந்து உன்னை காலைல 7 மணிக்கு எதிரி ஜிம்முக்கு போ, இந்த புக்கை படி அப்படின்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. உனக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா உன்னோட பிஹேவியரில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுன்னு சொல்ல போகிறேன். பி கிளியர் ஆன் யுவர் ஒய். ஏன் இதை நான் பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஒய்யை வந்து நீ ஃபஸ்ட்டு கிளியராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வேலையை குவிட் பண்ண போறியா, ஏன் குவிட் பண்ணுற, குவிட் பண்ணுறதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த வேலையில் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஒய் அப்படின்ற அந்த விஷயத்தில் எல்லாத்துலேயுமே கிளியராக இருக்கணும். ரிமூவ் எக்ஸ்கியூஸ் அண்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். காரணம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயம் என்னால் பண்ண முடியல, என்னால் அதான் பண்ண முடியல, பஸ்ஸில் போக முடியல, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உனக்கு ஒரு தப்பு உன் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஆமாம், நான் தான் தப்பு பண்ணேன், நான் அதை சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இதுதான் பிஹேவியர் சேஞ்ச். அண்ட் ஃபேஸ் சேலஞ்சஸ். அதாவது ஒரு ப்ரெஷர் உனக்கு வருது அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். ஹியூமன் பிரெயின் நீட்ஸ் ப்ரெஷர். ஒரு ப்ரெஷருக்கு அண்டரில் நீ ஒர்க் பண்ணும்போது தான் உனக்கு வந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண கற்றுவேன். ஸோ பிரச்சனை வருதுன்னு அந்த இடத்துல எஸ்கேப் ஆகக்கூடாது. நீ அந்த இடத்துல இருந்துட்டு எப்படி இதை நான் வந்து சால்வ் பண்ணுன்றதான் பார்க்கணும். இந்த மாதிரியான பிஹேவியர்ஸை நீ ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும். இதுதான் தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த்து ஸ்டெப், டெஸ்டிங். 2026 ஒன்றும் சூப்பராக இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா நான் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணேன், என்னை மட்டும் ஏன்டா இப்படி வச்சு செய்கிறீங்க, நான் சிவனையம் தாண்டா போயிட்டு இருந்தேன்ற மாதிரி நிறைய செருப்படி வரும். ஓகேவா? அதுலேருந்து நம்ம வந்து ஒய் மீ அப்படின்ற கொஷின் இருக்கவே கூடாது. ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்ற அந்த கொஷினை எடுத்துகிட்டு ட்ரை மீ அப்படின்னு சொல்லணும். நீ வா, நான் பார்த்துக்கிறேன், நீ எவ்வளோ பிரச்சனை என்கிட்ட கொண்டு வருவேன், என்கிட்ட கொண்டு வா, நான் பார்த்துக்கிறேன், என்னால் சமாளிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கோலை நோக்கி போகும்போது நிறைய டெஸ்டிங் உங்களுக்கு நடக்கும். இவன் அதை பண்ணுறானா மாட்டானா, இவனுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெஸ்டிங்ஸ் நிறைய வரும். மாதிரி டெஸ்டிங்ஸ் வரப்போ ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்னு யோசிக்கவே கூடாது. என்ன நடந்தாலும் என்னால் அதை பண்ண முடியுன்றதுக்காக தான் இந்த சுச்சுவேஷன் எனக்கு வந்திருக்கு, நான் இதை ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஃபேஸ் பண்ணணும். ஸோ அதான் டெஸ்டிங். சோதனை வரும், சாதனை எப்போ ஆகும், நீ சோதனையை சந்திச்சாதாயா சாதனை ஆகும். ஃபிஃப்த் ஸ்டெப், கிராட்டிடியூட். அதாவது தேங்க் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு லாங் ஜேர்னி இருக்குது அப்படின்னா அதில் நடக்கிற சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸை ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்களே வந்து அப்ரிசியேஷன் கொடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்குலாம் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா உடனே அன்றைக்கி போய் ஒரு பிரியாணி சாப்பிட்ருவேன். ஓகேவா? ஏன்னா நான் என்னை செலிப்ரேட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து மானிட்டைஸ் ஆன உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா உடனே போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டேன். அவ்வளோதான். ஒரு வீடியோ எடுத்து முடிச்சு எடிட் பண்ணி அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா போய் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு நானே வந்து என்னை நான் பாராட்டிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ என்னோட ஜேர்னியில் ஒரு சின்ன மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்கேன், அதுக்கு எனக்கு நான் ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்துக்கிறேன்.
ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலராக எழுத ஆரம்பிக்கணும். ரைட் டெய்லி, ஈவன் இட் இஸ் நல்லதோ கெட்டதோ ரெகுலராக ஜேர்னல் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த கிராட்டிடியூட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஜேர்னல் எழுதுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா ஹவு டு ரைட் அ ஜேர்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில், மறக்காமல் செக் பண்ணுங்கள். 6th ஸ்டெப் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீ ஒரு தெருவில் ஒரு டீ கடை போட போகிறேன்னா அதே மாதிரி நீ நினச்ச மாதிரியே ஒருத்தன் ஒரு டீ கடை அதே தெருவில் ஓப்பன் பண்ணுவான். நீ என்ன நினைப்ப, சே இப்போ தாண்டா நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தோம், நமக்கு முன்னாடி அவன் முந்திக்கிட்டானே அப்படின்னு உனக்கு ஒரு தாட் வரும் பார்த்தியா? ஸோ அந்த மாதிரி நீ நினைக்காது. அவன்லாம் இதை பண்ணிட்டானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவன் பண்ணதை விட எப்படி நான் அதிகமாக பண்ணலான்னு தான் நீ நினைக்கணும். ஓகேவா? தட்ஸ் இட். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கை. இவ்வளவோ நான் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா உன் வேலையை மட்டும்தான் நீ பார்க்கணும். ஓகேவா? டூ யுவர் ஒர்க், ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அதாவது உன் வேலையை மட்டும் நீ பார்த்துக்கிட்டே இரு, நடக்கிறது நடக்கட்டும். ஆனால் பிரச்சனை என்னென்னா நீ பண்ணுற வேலையை தெளிவாக பண்ணியான்றதை மட்டும் நீ தெளிவாக இருந்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சக்ஸஸ் அப்படின்றது வந்து நீ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது உனக்கு சக்ஸஸ் கிடையாது, இல்லை நீ ஒரு விஷயம் எடுத்து முடிக்கிற பார்த்தியா அதில் சக்ஸஸ் கிடையாது. அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது பார்த்தியா, ப்ராசஸ். அந்த ப்ராசஸை நீ கரெக்டாக பண்ணுறியான்றதுல தான் உன் சக்ஸஸ் இருக்குது. ஸோ அதை நீ என்ஜாய் பண்ணாமல் பண்ணிட்ட அப்படின்னா அந்த சக்ஸஸ் வந்ததுக்கான ஒரு அர்த்தமே கிடையாது. ஸோ எப்பயுமே நீ உனக்கு ஒரு வேலை பண்ணும்போது உன் வேலையை பார்த்துட்டு நடக்கிறது நடக்கட்டும், லெட் இட் கோ அப்படின்னு விட்டுட்டு உன் வேலையை மட்டும் நீ தெளிவாக பாரு, ஆட்டோமேட்டிக்காக நடக்கட்டும். த யூனிவர்ஸ் வில் பி சப்போர்ட்டிவ். ஓகேவா? இதுதான் இந்த புக்கில் சொல்லியிருக்க 7 ஸ்டெப்ஸ். இதை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த சீக்ரெட்னு ஒரு புக்கு நான் வந்து சொல்லியிருப்பேன். அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்ரெட்டோட வெர்ஷன் 2.0 தான் இந்த புக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ரொம்ப அதிகமான கிளீஷே வேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த மேனிஃபெஸ்ட் வந்து பரவாயில்ல, ஓகே, இந்த 20th செஞ்சுரிக்கு ஏற்ற மாதிரியான ரொம்ப அழகான வேர்ட்ஸ்லாம் கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு வந்து ஈஸியாக ஆக்சஸ்பிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மேனிஃபெஸ்ட் அப்படின்ற புக்கு. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, எனக்கு இந்த 2026 வந்து ரொம்ப நல்லா போகணும், நான் வந்து நிறைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த புக் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த புக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் வீடியோஸ் தேவை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் இன்கன்திங் அப்படின்ற ஒரு புக்கில் ரன் பண்ணிட்டு வரேன். ஸோ அந்த புக்கில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் நான் பேஜ் பை பேஜ் பாட்காஸ்ட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எ பாட்காஸ்ட் கம்ப்ளீட்லி ஃபார் writers. So if you write a book or already published, you can come and discuss with me about your book. இதே மாதிரியான next interesting bookோட மீட் பண்றேன். Until then, bye from Sivanesh. ஃபர்ஸ்ட் நிறைய குளருது எனக்கு, ஏன் வாழைப்பழம் சாப்பிடணும், இந்த மாதிரி தண்ணியாவது குடிக்கணும்.